மகளே இதை மட்டும் செஞ்சிருன்னு மரண படுக்கையில மஞ்சுளா கோரிக்கை விடுத்திருக்காங்க. அப்படி என்ன சொல்லிருப்பாங்கன்றத பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம். அதாவது நடிகை மஞ்சுளா உங்க எல்லாருக்கும் தெரியும், விஜயகுமார் அவர்களுடைய இரண்டாவது மனைவி. நிறைய படங்கள்ல பழைய எம்ஜிஆர் அவர்கள், சிவாஜி கணேசன் எல்லாரோடையும் நடிச்சவங்க. அப்புறமா காதலிச்சு விஜயகுமார் அவங்கள இரண்டாம் திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு பிறந்த பொண்ணுதான் வனிதா. வனிதாவை பத்தி சொல்லணும்னா இப்போ ரீசெண்டா கூட மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அப்படின்ற ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வேற யாருமே கிடையாது, அவங்க பொண்ணு ஜோவிதா தான். அவங்களுடைய முன்னாள் காதலன் ராபின் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாங்க. பட் விமர்சன ரீதியா இந்த படம் சரியான மோசமான படம் அப்படின்ற பெயர் தான் வந்திருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஆபாசம் மட்டுமே நிறைஞ்ச ஒரு படமாவும் இருந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மட்டமான படுதோல்வி அடைஞ்ச படமாவும் இருந்திருக்கு. சரின்னு யூடியூப்லயும் அவங்க ரிலீஸ் பண்ணியும் பார்த்தாங்க. பட் மக்கள் மத்தியில எந்த ரெஸ்பான்ஸும் இல்ல. ரிவ்யூவர்ஸ் மட்டும் இந்த படத்தை பார்த்துட்டு இது இப்படி இருக்கு அப்படி இருக்கு, வனிதாக்கா இருக்காங்க, ஷக்கிலா மேம் இருக்காங்க, குழந்தை பத்தின வித்தியாசமான கதையா இருக்கு, ஆனா தேவையே இல்லாம சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி கருத்துக்களும் வந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி படம் தோல்வி அடைஞ்சது. ஆரம்ப காலகட்டத்துல நடிகையா இருந்தாங்க, ஆகாஷ் அவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்ரீஹரி, ஜோவிகான்னு குழந்தைகளும் இருந்தாங்க. ஆனா டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 கல்யாணம் பண்ணி அதுவும் சரியாவே போகல. இப்படிப்பட்ட வனிதா அவர்கள் சினிமாவுக்கு பல காலம் முடுக்கு போட்டே இருந்தாங்க. திடீர்னு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, சரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டு பிக் பாஸ்குள்ள போறாங்க. பிக் பாஸ் போயிட்டு வெளியில வந்ததுல இருந்து பட வாய்ப்புகள்ல நெகட்டிவ் ரோல் நிறைய கிடைக்குது. அதுக்கப்புறம் பொட்டிக் வைக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல நிறைய யூடியூப் சேனல் இன்டர்வியூவும் வந்துட்டே இருக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு யூடியூப் சேனல் இன்டர்வியூல தான் வனிதா ஓபன் அப் பண்ணி பேசுறாங்க. அதாவது மஞ்சுளா அவர்கள் மரண படுக்கையில இருந்த சமயத்துல நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, வழக்கறிஞருக்கு ஃபோன் பண்ணு, அவர்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பாங்களாம். அதுக்கு வனிதா அவர்கள் வேணான்னு சொல்லிட்டாங்களாம். சொத்து சம்பந்தமா சொல்லுவாங்க போல. சரி என்ன ஒரு வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளா கேட்டாங்களாம். அதெல்லாம் வேணாமா, ஏன்னா அவங்க ஏமாத்தினா ஏமாத்தட்டும் அப்படின்னு பெருந்தன்மையா வனிதா அவர்கள் விட்டு கொடுத்ததா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நிறைய பிரபலங்கள் இப்போ நிறைய யூடியூப் இன்டர்வியூல பழைய காலம் கடந்த காலம் பத்தி பேசும்போதெல்லாம் அவங்க ஏதேதோ புதுமையான விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அது பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு தாராளமா சொல்லலாம். நம்ம சேனல்ல அடுத்தடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம முக்கியமா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல கண்டினியூஸா போடக்கூடிய வீடியோஸ் உடைய நோட்டிபிகேஷன் எல்லாம் உங்களை தேடி வரும்.